லக்னாதிபதி சிலருக்கு 8வது வீட்டில் போய் உட்காந்துருக்கும். இனி அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. 8ல் போய் லக்னாதிபதி நின்று வச்சு அவன் வாழ்க்கையே வேஸ்ட்டு, என்ன பலன் கொடுத்தாலும் லக்னாதிபதி தான் வாங்கிங்கிட்டு செய்யணும், அவரே போய் 8ல் போய் உட்காந்தாருன்னா என்ன செய்யுது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் நிறைய பேர்த்துக்கு உண்டு. ஆனால் விஷயம் அதில் எல்லாம் இல்லை. 1, 5, 9க்கு அதிபதி நல்லா இருந்தாலே நல்லா இருக்கும். அதில் ஏதோ ஒன்று பாதித்தாலும் ஒன்றும் பெருசாக பாதிக்காது வாழ்க்கையை. சரி, லக்னாதிபதி 8ல் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, முதல் பாயிண்ட்டே ஜோதிட விதியே என்ன சொல்லுதுன்னா, நீடித்த ஆயுள் உண்டு. சார், குரு உட்கார்ந்த இடம் பாதிக்கும்ன்றான். அது மாதிரி லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்ந்தாலும் அந்த இடம் வளரும். அப்போ அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்கார்றதுங்கிறதுனால ஆயுசு வளரும். லக்னாதிபதி 8ல் இருந்தால் ஆயுள் கெட்டி. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, காசு வனத்தை செலவு பண்ணுறதுக்கு உயிரை உரியம்பான். கஞ்ச பிசினாரின்றாங்களா, அது மாதிரி கஞ்சனா இருப்பேன்ற மாதிரியான அந்த பேர் கண்டிப்பாக வரும் அவங்களுக்கு. கேட்டால் நான் தான தர்மம் பண்ணுறேன், அள்ளிக்கிட்டே இருக்கிறேன்னு வாங்க, ஆனால் கஞ்சனாத்தே இருப்பாங்கன்ற மாதிரியான அம்சம் உண்டு. லக்னாதிபதி 8க்கு போனால் புகழ் கிடைக்கிறதுங்கிறது டிலே ஆகும், காலதாமதமாகும். ஆனால் ஆயுஸ் நீளமாக இருக்கும். கஞ்சன்னு பேர் எடுப்பாங்க.